அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு ஒரு அவசர பதிவு. நாளைக்கு ஜூலை மாசம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளைய நாள் பிரபஞ்ச வசிய நாளா அமைஞ்சிருக்கு. பிரபஞ்ச பேராற்றல் கொண்ட இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை அடுத்த 9 வருடங்களுக்கு பிறகுதான் நமக்கு வரும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில அப்படி இல்லைன்னா சாயங்காலம் வரக்கூடிய 7 மணி 7 நிமிடங்களுக்கு இத உங்க கையில நீங்க எழுதிக்கிட்டாலே போதும். தேவைக்கும் அதிகமாவே உங்க வீட்ல பணம் சேர ஆரம்பிக்கும். அற்புதமான பணவசியத்தை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. எல்லாருமே செய்யக்கூடிய வகையில 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நாளைய நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 777 போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இந்த 2025வது வருஷத்துல வரக்கூடிய மிகப்பெரிய போர்ட்டல் இதுன்னே சொல்லலாம். பொதுவா இந்த மாதிரியான போர்ட்டல் நமக்கு ஒவ்வொரு மாசமும் வரும். நாளைக்கு வரக்கூடிய இந்த போர்ட்டல்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, தேதியில, மாசத்துல, வருஷத்துல 3லயுமே நமக்கு ஒரே நம்பர் வருது. இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2 முறை வருது. நாளைக்கு தேதி 7, மாசமும் 7வது மாசம். இந்த வருஷம் 25வது வருஷம். 25ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 777ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு. இது இந்த வருஷத்தோட முதல் மிகப்பெரிய போர்ட்டல். திரும்பியும் செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னா 999ங்கிற போர்ட்டல் நமக்கு வரும். இதுவும் மிகப்பெரிய ஒரு போர்ட்டல் தான். அதாவது அதிசக்தி வாய்ந்த போர்ட்டல். போர்ட்டல் அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல்ல ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்கும். அதாவது நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். வெறும் வயிற்றுல இந்த வார்த்தையை சொல்லும் போது பல மடங்கு பணம் சேரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல 2 சொட்டு மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும். அடுத்த நிமிஷமே உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லி அற்புதமான ஒரு பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பணவசியத்துக்கான பரிகாரம். எல்லாருமே எளிமையான முறையில செய்யக்கூடிய வகையில கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். நீங்க இப்பவே 3 பரிகாரம் சொல்லிருக்கீங்களே, எந்த பரிகாரத்தை நான் செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எல்லாருக்குமே எல்லா வீடியோவும் கண்ல படாது. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா பரிகாரங்களையும் செய்யறதுக்கு நேரமும் இருக்காது. ஒரு சில பரிகாரங்கள் இத செஞ்சு பார்த்தா என்னன்னு சொல்லி நமக்கு தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நாளைய நாள்ல நீங்க செஞ்சாலே போதுமானது. சப்போஸ் நான் 3 பரிகாரமும் செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க. தாராளமா செய்யலாம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு செலவே இல்லாத வகையில, அதுவும் 5 நிமிஷத்துக்குள்ள சொல்ற பரிகாரத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரியான பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள்ல நாம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பரிகாரங்களை செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உடனடியா ஏற்படும். நிறைய பேரு எனக்கு பரிகாரம் செஞ்சும் பலன் கிடைக்கலங்கிறீங்க. இந்த மாதிரியான பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி பாருங்க. ஒண்ணு இல்லைனாலும் ஒரு பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும்.
சரி, இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். இந்த டைம்ல நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா அப்பையும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான விஷயம், இந்த நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன நேரம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு காலையில 7 மணி 7 நிமிடம், அப்படி இல்லைன்னா நைட்டு, அதாவது சாயங்காலம் 7 மணி 7 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. ஏன் இந்த நேரத்துல செய்யணும்னா, இந்த 7ங்கிற நம்பரோட எனர்ஜி நாளைக்கு அதிக அளவுல இருக்கும். இந்த நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் 7 மணி 7 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம். சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா இந்த பச்சை நிறம் அனைத்து வளங்களையும், பணத்தையும், செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். முடிஞ்சவங்க கிரீன் கலரை பயன்படுத்துறதுக்கு பாருங்க. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 7 மணி 7 நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான வார்த்தைகள், இது எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க. முடிஞ்சா உங்க மனசை விட்டு வெளியில தூக்கி போட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த மாதிரி மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை கேளுங்க. நியாயமான முறையில நீங்க கேட்கணும். அடுத்ததா, எனக்கு கடன் தீர இவ்வளவு பணம் வேணும்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தா கூட அந்த கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை மட்டும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உரிமையோட நீங்க கேளுங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி நம்ம கையில, அதாவது இடது கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில ஃபெகு சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு தான் சுக்கிரமேடு. இந்த ஃபெகு சிம்பல் உடனடியா அற்புதமான பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த மாதிரியான பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான சிம்பலை நம்ம பயன்படுத்தும் போது கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். இந்த ஃபெகு சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். எந்த இடத்துல வரையணுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா ஐ எம் ஹேவிங் மோர் தென் எனஃப் மணி, அப்படி இல்லைன்னா என்னிடம் தேவைக்கும் அதிகமாவே பணம் இருக்கிறது, இத 7 முறை சொல்லுங்க. ஒன்னு இங்கிலீஷ்ல சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா தமிழ்ல சொல்லுங்க. எந்த லாங்குவேஜ்ல சொல்ற மாதிரி இருந்தாலும் 7 டைம்ஸ் நீங்க சொன்னாலே போதுமானது. இந்த மாதிரி 7 முறை சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி எழுதி வச்சிருக்கிறது நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு உங்க கையை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம். பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உடனடியா நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.